Hi students, welcome to my channel. Hi students. இப்போ 8th மேக்ஸில் எக்ஸசைஸ் 2.2ல பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஃபைண்ட் த பெரிமீட்டர் அண்ட் ஏரியா ஆஃப் த கிவன் ஃபிகர்ஸ். சரிங்களா? இப்போ இங்கே கொடுத்துருக்க ஃபிகர்ஸ்க்கு வந்து பெரிமீட்டர் அண்ட் ஏரியா கண்டுபிடிக்கணும். சரிங்களா? பெரிமீட்டர் எப்படி கண்டுபிடிப்போம் நம்ம? சம் ஆஃப் ஆல் சைட்ஸ் இல்லையா? சம் ஆஃப் ஆல் சைட்ஸ். ஓகே, இப்போது இதை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? இங்கே பாருங்கள், இங்கே ஒரு லைன், இங்கே ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு லைன், இங்கே ஒரு லைன் இருந்துச்சு அப்படின்னா அது ரெக்டாங்கிள் மாதிரி இருக்குமா? ஸோ இப்போ இங்கே 10 மீட்டர்னால் இங்கேயும் 10 மீட்டர் இல்லைங்களா? அப்போது சம் ஆஃப் ஆல் சைட்ஸ்னால் என்னது நமக்கு? இங்கே 10 மீட்டர், 10 + 7 + 10. ஆனால் இங்கிட்டு வரும்போது நமக்கு எப்படி வந்திருக்கு? ஒரு ஆர்க் மாதிரி வந்திருக்கு இல்லைங்களா? அப்போ ஒரு சர்க்கிளோட ஆர்க் மாதிரி வந்திருக்கு. அப்போ லென்த் ஆஃப் த ஆர்க், சரிங்களா? லென்த் ஆஃப் த ஆர்க்கு கண்டுபிடிக்கணும் நம்ம. இப்போது சம் ஆஃப் ஆல் சைட்ஸா பெரிமீட்டர் கண்டுபிடிக்க போகிறோம். 10 + 7 + 10. அடுத்து என்ன இருக்குது? ஆர்க் இருக்குது. அப்போ லென்த் ஆஃப் த ஆர்க் நம்ம கண்டுபிடிக்கணும். எல் கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள். ஸோ 10 + 10 20 + 7 27 + எல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது? θ/360 டிகிரி × 2πr. ஓகேங்களா? ஸோ யூனிட்ஸ் இங்கே என்னது? மீட்டர் போட்டுகிட்டே வந்துடலாம். ஓகே, இப்போ டீட்டாவுக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறது? இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது செமி சர்க்கிள் மாதிரி இருக்கா? இதை ஜாயின் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு செமி சர்க்கிள் மாதிரி இருக்கா? செமி சர்க்கிளோட ஆங்கிள் என்னது? 180 டிகிரி. ஓகேங்களா? சர்க்கிளோட ஆங்கிள் என்னது? சென்டரில் சர்க்கிளோட ஆங்கிள் 360 டிகிரி. ஸோ செமி சர்க்கிளோட ஆங்கிள் இங்கே பாருங்கள், ஸ்ட்ரைட் லைனில் வரக்கூடிய ஆங்கிள் என்னது? 180 டிகிரி. ஸோ செமி சர்க்கிளோட ஆங்கிள் 180. குவாட்ரண்ட்டோட ஆங்கிள் என்னது? இப்படி இருக்கும், 90 டிகிரியில் இருக்கும். கரெக்டாக. ஓகேவா? இப்போ செமி சர்க்கிளோட ஆங்கிள் 180 டிகிரி. அப்போ டீட்டாக்கு பதிலாக நம்ம 180 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே, 2 × பைக்கு வந்து அங்கே நமக்கு சம்மில் 22/7 தான் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 22/7 அப்ளை பண்ணிடலாம். ஆர்க்கு என்ன அப்ளை பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ இது ஃபுல்லாக 7ஆ? இங்கே 7 மீட்டர்னால் இங்கேயும் 7 மீட்டர் தான் இல்லைங்களா? 7 மீட்டர். ஸோ டயாமீட்டர் தான் நமக்கு 7 மீட்டர் இருக்கும். ஸோ அப்போ அதில் பாதி, டயாமீட்டரில் பாதி தான் நமக்கு ரேடியஸ். அப்போ என்ன நம்ம எழுதிக்குவோம்? 7/2 எழுதிக்கலாம் ரேடியஸ்க்கு. ஓகேங்களா? இப்போ செய்யலாம் பாருங்கள். 27 + θவுக்கு என்ன அப்ளை பண்ண சொன்னேன்? 180/360 × 2 × 22/7 × ஏன்னா பைக்கு அங்கே 22/7 தான் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க சம்மில். நம்ம அதுதான் பண்ணணும். ஓகேவா? ஆர்க்கு என்ன அப்ளை பண்ணணும்? 7/2. ஏன்னா டயாமீட்டரில் பாதி தான் ரேடியஸ். ஓகேவா? அதனால் 7/2. ஓகேவா? இப்போ சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாம். 9 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 2 9s are 18, 4 9s are 36, 1 2 is 2, 2 2s are 4. தென் இந்த 2க்கும் இந்த 2க்கும் கேன்சல் பண்ணிட்டேன். அப்புறம் இங்கே ஒரு 2 இருக்குது. இங்கே 22க்கு 1 2 is 2, 1 2 is 2 கேன்சல் பண்ணிட்டேன். 7க்கும் 7க்கும் கேன்சல் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ 27 ப்ளஸ் இங்கே ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ 1 எல்லாமே வந்துருச்சு. இங்கே 11 மட்டும் இருக்குது. 27 + 11 என்ன வரும் நமக்கு? 38 மீட்டர். ஓகேவா? இப்போ பெரிமீட்டர் கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஷேப்போட பெரிமீட்டர் கண்டுபிடிச்சாச்சு. ஏரியா கண்டுபிடிக்கலாமா? ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போது நான் இங்கே ஷேட் பண்ணியிருக்கேன் இல்லையா? அந்த பார்ட்டோட அந்த ஷேப்போட ஏரியா தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். அது என்ன ஷேப்னே நமக்கு தெரியாது இல்லையா? இப்போ முழுசாக இப்போ எனக்குள்ள ஒரு கோடு போட்டதுனால நமக்கு ரெக்டாங்கிள் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ரெக்டாங்கிள்லேருந்து இந்த செமி சர்க்கிளை நான் சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு இந்த ஷேடட் போர்ஷனோட ஏரியா கண்டுபிடிக்க முடியும். அப்போ பாருங்கள், ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள். ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள், சரிங்களா? ஸோ இப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? L × B மைனஸ் ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிளுக்கு ஃபார்முலா 1/2 × πr ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இங்கே எல் என்ன நமக்கு? லென்த் என்னது? 10 மீட்டர்.
B என்னது 7 மீட்டர். ஸோ L இன்ட்டு B 10 இன்ட்டு 7 மைனஸ் ஹாஃப் இன்ட்டு பைக்கு 22/7 போடுவோமா? போட்டுட்டு R என்னது நமக்கு இங்கே 7/2 7/2 சரிங்களா? 7/2 இன்ட்டு 7/2 இங்கே 7/2ன்னு நான் கேன்சல் பண்ணி 3.5வும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் அப்படி அப்ளை பண்ணால் நமக்கு பாயிண்டில் தான் வரும். நம்ம 7 போட்டுட்டோம் அப்படின்னா 7/2வே போட்டுட்டோம் அப்படின்னா 7 கேன்சல் பண்ணி ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இப்படி பண்ணிக்கலாம். 10 இன்ட்டு 7 70 மைனஸ் 1 2 is 2 11 2s are 22 7 7 கேன்சல் பண்ணிட்டேன். ஓகே நமக்கு இங்கே மேலே 77 கீழே 4 இருக்குது. ஸோ 11 இன்ட்டு 7 தான் நமக்கு மேலே ரிமைனிங் இருக்குது. ஸோ 77/2 இன்ட்டு 2 4 ஓகேவா? இப்போது கேன்சல் பண்ணால் 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? 4ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே பாருங்கள் 1 4 is 4 ரிமைனிங் 3 7 இறக்குனா 9 4s are 36 ரிமைனிங் 1. ஸோ பாயிண்ட் வச்சு 0 சேர்த்து இறக்குவோமா? 10 கிடச்சிருக்கு. அப்போ மேலேயும் பாயிண்ட் வச்சுக்குவோமா? 2 4s are 8 ரிமைனிங் 2 நமக்கு கிடைக்கும். தென் 5 4s are ஸோ இங்கே இன்னொரு 0 இறக்கி 20 போடுவோம். 5 4s are 20 சரிங்களா? 5 4s are 20. ஸோ 19.25 கிடச்சிருக்கு. இங்கே 70 மைனஸ் 19.25. ஸோ 70.00 19.25 பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே நம்பர்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம 0 சேர்த்து தான் பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும் சரிங்களா? ஸோ 10ல் 5 போச்சுன்னா 5 9ல் 2 போச்சுன்னா 7 பாயிண்ட்டு இங்கே 9 தானே இருக்கும். ஸோ 9ல் 9 போச்சுன்னா 0. இங்கே ரிமைனிங் நம்ம இங்கேருந்து கொடுத்ததுனால 6 இருக்கும். ஸோ 6ல் 1 போச்சுன்னா 5. ஸோ 50.75 மீட்டர் தானே. ஸோ மீட்டர் ஸ்கொயர் ஓகேவா? ஏரியாவும் இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். இந்த மாதிரி ஃபிகர் கொடுத்துருக்காங்க சரிங்களா? இப்போ இதில் என்னென்னு நம்ம வேல்யூஸ் மார்க் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள். ஃபஸ்ட் சென்ட்ரலில் இருக்கிறது நமக்கு ரெக்டாங்கிள் மாதிரி இருக்குது. ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக ரெக்டாங்கிளில் இங்கே 6 சென்டிமீட்டர்னால் இங்கேயும் 6 சென்டிமீட்டர் தான். இங்கே 3.5 சென்டிமீட்டர்னால் இங்கேயும் 3.5 சென்டிமீட்டர் தான் சரிங்களா? இந்த பக்கம் இருக்கிறது பாருங்கள், நமக்கு குவாட்ரண்ட் கொடுத்துருக்காங்க. குவாட்ரண்ட்டில் இது எல்லாம் இது எல் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ குவாட்ரண்ட்டோட டிகிரி என்னன்னு சொன்னால் தீட்டா என்ன வரும்? நமக்கு சென்டர் ஆங்கிள் நமக்கு 90 டிகிரி கிடைக்கும் ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குது அப்படின்னா இதில் குவாட்ரண்ட்டு இந்த பார்ட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ இது ரேடியஸ்னால் இதுவும் ரேடியஸ் அப்படி தானே? அப்போ இங்கே 3.5 சென்டிமீட்டர்னால் இங்கேயும் நமக்கு 3.5 சென்டிமீட்டர் தானே கிடைக்கும். அதே மாதிரி அப்போ இங்கே 3.5 சென்டிமீட்டர் அப்படின்னா இதுவும் ஒரு ரேடியஸ் இதுவும் ஒரு ரேடியஸ், இங்கேயும் 3.5 சென்டிமீட்டர் தான் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி பாருங்கள், இங்கே 3.5 சென்டிமீட்டர்னால் இதுவும் ஒரு ரேடியஸ் 3.5 சென்டிமீட்டர் தான் நமக்கு இங்கேயும் கிடைக்கும். ஸோ இது ஒரு எல். ஆர்க் கண்டுபிடிக்கணும் சரிங்களா? லென்த் ஆஃப் த ஆர்க் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பெரிமீட்டர் கண்டுபிடிச்சிக்கலாம். பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு சம் ஆஃப் ஆல் சைட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே 6லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் நான். 6 ப்ளஸ் இந்த பக்கம் போகுது எல் ப்ளஸ் 3.5 ப்ளஸ் இங்கே ஒரு 6 ப்ளஸ் இந்த கர்வ் எல் ப்ளஸ் அங்கே கீழே இருக்கிறது 3.5 சரிங்களா? இங்கே 6ல் ஆரம்பித்தேன். ஸோ சுற்றி வந்து இங்கே 3.5ல் முடிச்சிருக்கேன் ஓகேவா? ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 6 + 6 12 3.5 3.5 7. ஸோ டோட்டல் நமக்கு 19 வரும். 19 ப்ளஸ் இங்கே ஒரு எல் இருக்குது இங்கே ஒரு எல் இருக்குது, அப்போ 2L ஓகேங்களா? இப்போது 19 ப்ளஸ் 2 இன்ட்டு எல். எல் லென்த் ஆஃப் த ஆர்க்கு கண்டுபிடிக்கணும் செமி சர்க்கிளுக்கு. அப்போ என்ன ஃபார்முலா? தீட்டா பை 360 டிகிரி இன்ட்டு 2πr ஓகேவா? ஸோ 19 ப்ளஸ் 2 இன்ட்டு தீட்டா வந்து நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம்? 90 சப்ஸ்டியூட் பண்ணணும் ஓகேங்களா? குவாட்ரண்ட்டுக்கு 90 சப்ஸ்டியூட் பண்ணணும். செமி சர்க்கிளுக்கு 180 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சர்க்கிளுக்கு 360 சப்ஸ்டியூட் பண்ணுவோம் சரிங்களா? இப்போ 360 இன்ட்டு 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு ரேடியஸ் என்ன நமக்கு 3.5.
ஸோ 19 ப்ளஸ் இதை ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணிடலாம். 0க்கு 0 கேன்சல் ஆகிடுச்சு. 1 9 is 9, 4 9 is 36. ஸோ 1 2 is 2, 2 2s are 4. Again 1 2 is 2, 1 2 is 2, 1 2 is 2. 11 2s are 12. இங்கே 1 7 is 7. ஸோ இங்கே பாருங்கள் 3 வந்து 7 டேபிளில் வராது, அதனால் 0 போட்டு பாயிண்ட் வச்சுக்கணும். இந்த 3யை இந்த 5 கூட சேர்த்துக்கணும். சரிங்களா, 35னு சேர்த்துக்கணும். அப்போ 5 7s are 35, 0.5 கிடைக்கும் நமக்கு. ஸோ இப்போ மேலே நம்ம என்னென்ன மல்டிபிள் பண்ணணும்? 2 11 0.5. ஸோ 11 2s are 22, 0.5. ஸோ 22 into 0.5 11. ஸோ நம்ம எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். மேலே நமக்கு ரிமைனிங் எதுவுமே கிடையாது. 2 11 0.5 எல்லாமே மல்டிபிள் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு 11 கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ 19 + 11 என்ன வரும் நமக்கு? ஸோ 30 சென்டிமீட்டர்ஸ். ஸோ பெரிமீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே பாருங்கள் 2 குவாட்ரண்ட் இருக்குது நமக்கு. 2 குவாட்ரண்ட்டு ப்ளஸ் ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. இது எல்லாத்தையுமே தான் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள் 2 குவாட்ரண்ட்டு 2 இன்ட்டு ஏரியா ஆஃப் குவாட்ரண்ட் ப்ளஸ் ரெக்டாங்கிள், ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள். ஸோ 2 இன்ட்டு ஏரியா ஆஃப் த குவாட்ரண்ட் என்னது நமக்கு? 1/4 இன்ட்டு πr² ப்ளஸ் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் L இன்ட்டு B. ஸோ 2 இன்ட்டு 1/4 இன்ட்டு 22/7 இன்ட்டு r² என்னது? 3.5 இன்ட்டு 3.5 ப்ளஸ் L இன்ட்டு B 6 இன்ட்டு 3.5. சரிங்களா, L 6, B வந்து 3.5. ஸோ 2 is 2, 2 2s are 4, 1 7 is 7, இங்கே 0.5. 1 2 is 2, இங்கே 11 2s are 21. ஸோ மொதல் இதை மல்டிபிள் பண்ணிக்கலாம். 3.5ஐயும் 0.5ஐயும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு என்ன ஆன்சர் வருது? 571 1.75 வரும். 0ல் பண்ணாலும் 0 தான் வரும். ஸோ 1.75. 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணுமா? ஸோ 1.75. நெக்ஸ்ட்டு 11 இருக்குது. 11ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 175 7 1. ஸோ 5. 2க்கு 2 ரிமைனிங் 1 9 1. ஸோ இங்கே 2 டிஜிட் தள்ளி தான் பாயிண்ட் வைக்கணும். இங்கே 2 டிஜிட் தானே இருக்குது. ஸோ 19.25 வரும். தென் 19.25 ப்ளஸ் இங்கே 6 இன்ட்டு 3.5. 3.5 6ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ 0 3 ஸோ 21. பாயிண்ட்டுக்கு 0க்கு அப்புறம் ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம் அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க 0 தேவையில்லை. ஸோ 21 மட்டும்தான் வரும். இப்போது 19.25ஐயும் 21ஐயும் ஆட் பண்ணிக்கலாம். 25013. ஸோ நமக்கு என்ன வருது? 4025. சரிங்களா, நான் சொல்லித்தர மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.